இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. எங்க தமிழ்? தோ இங்கதான். இங்க சூப்பரா இருக்கும். பாருங்க. என் கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அப்போ எனக்கு பிடிச்ச இடத்துல தானே சாப்பிடணும். ஆமா. அப்போ உட்காருங்க. தமிழே, என்னம்மா சாப்பிடுறீங்க? சொல்றேன்க்கா. என்ன சாப்பிடுறீங்க? நீயே சொல்லு. அக்கா 2 பிரிஞ்சு கொடுங்க. தமிழே, முட்டை வைக்கணுமாமா? வேங்கக்கா. சரிம்மா. தம்பி, என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. காசு கம்மியா இருக்குக்கா. அட என்னப்பா நீ, காசு கம்மியா இருந்தா வயிறு பசிக்கிறத நிறுத்திக்குமா? நாளைக்கு கூட தட்டை கொடுங்க. இந்தாப்பா, சாப்பிடு. அக்கா, கணக்குல எழுதிக்கங்க. ஆமா, கணக்கு வேற எழுதி வைக்கணுமாக்கும். காசு இருக்கிறப்ப கொடுப்பா, போப்பா. பாவம் இல்ல, இவ்ளோ வெயிலா இருக்கு, இவ்ளோ சிரமப்பட்டு ஒத்தாளா வேலை பாக்குறாங்க. அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜனமாதான். ஏதோ இதே மாதிரிதான் ஜனாமா பல வருஷம் கஷ்டப்பட்டு ரோட இட்லி வித்து ஜனா ஃபுட்ஸ்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி உழைச்சு முன்னேறினவங்கள தான் நீங்க என் மேல இருக்கிற கோவத்துல உங்களே அறியாம கீழே தள்ள பாத்தீங்க. தமிழ், கொடுங்க. நாங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அக்கா, இன்னைக்கு பிரிஞ்சு செம. தேங்க்ஸ்மா. தமிழ், இங்க அடிக்கடி வருவியா? தோணும் போது வருவேன். இந்த மாதிரி ஹோட்டல்ல கிடைக்கிற சாப்பாடு மனசுக்கு நிறைவா இருக்கும். சார், நீங்க உண்மையாவே திருந்திருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அதுக்காக நீங்க இவ்வளவு ஸ்வீட்டாலாம் நடந்துக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. சரிங்களா? நீங்க ஜனாமாவுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்டீங்கன்னா ஜனாமாவும் கவலைப்படாம இருப்பாங்க. அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கற சந்தோஷம். வேற ஏதாவது வேணுமாமா? வேணாக்கா, போதும். தம்பி, உங்களுக்கு வேணுமா? இல்லக்கா, எனக்கு போதும். சரி. தமிழ், நான் என்ன செஞ்சா நீ என்ன நம்புவ? தமிழ், பதில் சொல்லிட்டு போ. தமிழ், சொல்லு தமிழ். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க.